நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிதான். எங்க இருந்து ஆரம்பிச்சுமோ திரும்ப அங்கேயே போகலாம். என்னென்னமோ முயற்சி செஞ்சா ஒன்றும் கை கூடல, என்னென்னமோ செய்து பார்த்தோம் நமக்கு ஒன்றும் வேலையாகல, திரும்ப நம்ம பழைய நிலைக்கே போகலாம் என்று ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால் சகோதரா சகோதரி, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு அவர் பேச இருக்கிறார். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே தேவதாரு விருட்சத்தை போல, மிருது செடியை போல உங்களுடைய வாழ்க்கையில் அது கடந்து வருகிறது. ஆமென். எத்தனை பெரிய முட்செடியாக இருந்தாலும், எத்தனை கொடூரமான காஞ்சொரியாக இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய அற்புதங்கள், அவருடைய அடையாளங்கள் எத்தனை பெரிய முட்செடியாக இருந்தாலும் அதற்குள்ளாக என் தேவனுடைய அற்புதங்கள் ஊடுருவி அது கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம், இந்த சவுல் உடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக, அதாவது தேவ ஆவியானவர் சவுலுக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த சவுலுடைய வாழ்க்கைக்கும், தேவ ஆவியானவர் சவுலுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு சவுலுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம் 10ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில். அதற்கு முன்னே இந்த சவுலை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அங்கே இருக்கிறவர்கள் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் வருவதற்கு முன்பாக இருந்த சவுலுக்கும் தேவ ஆவியானவர் வந்த பிறகு இருந்த சவுலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவனுக்கு ஒரு புதிய தைரியம் அவனுக்கு கடந்து வந்தது, புதிய நம்பிக்கை கடந்து வந்தது, புதிய அபிஷேகம் அவனுக்குள்ளாய் கடந்து வந்தது. எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவனாலே நம்ப முடியல, இது எப்படி நடந்தது, ஹவ் இஸ் இட் பாசிபிள். அவனுக்கே ஒன்றும் புரியல, அவன் நண்பர்களுக்கெல்லாம் புரியல, அவனை சார்ந்து இருந்தவர்களுக்கு யாருக்குமே புரியல. நல்லா கவனமாக கேளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தா எல்லாருமே ஆச்சரியப்படும்படியாக, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாக, நீங்களே ஆச்சரியமாய் இருக்கும்படியாக என் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது எல்லாரும் கேட்பாங்க. இது எப்படிங்க நடந்துச்சு, எப்படி உங்களால் இந்த வீடு கட்ட முடிஞ்சது, எப்படி இந்த பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வு உங்களுக்குள்ளாய் கடந்து வந்தது, எப்படி இந்த வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள், எப்படி 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 என்று பலவிதமான எப்படினாலே பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளாக வரும், உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் வரும். இந்த கேள்விகள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். இந்த நிலை சவுலுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வந்தது, பெரிய அற்புதங்கள் நடந்தது, பெரிய அடையாளங்கள் நடந்தது, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். இந்த நிலைமைக்கு வருவதற்கு சவுல் செய்த மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று நாம் போன வாரம் பார்த்தோம். என்ன செய்தார்? நம்பர் 1 அவர் கீழ்ப்படிந்தார். நம்பர் 2, இந்த நிலைக்கு வர சவுல் செய்த 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய வாசிப்போம். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல், என்ன காணாமல், கழுதை காணாமல், சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். எதற்காக வந்தார்களோ அந்த காரியம் நடக்கலை.
ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் எல்லா பக்கமும் தேடி அலைகிறார்கள். ஆனால் எங்கேயுமே அது காணோம். நீங்கள் அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவர்கள் ஊடுருவி வந்தார்களாம். அந்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. எல்லா பக்கமும் தேடுறான், அலசி தேடுறான், ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆமீன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வெக்ஸ் ஆகிடுது. என்னடா அது எல்லா பக்கமும் தேடுறோம், ஒன்றும் நமக்கு நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் இதே போல தான் ரொம்ப பிரயாசப்படுறோம், பல விஷயங்களுக்கு பிரயாசப்படுறோம். சிலர் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம பிரயாசப்படுறோம், சிலர் ஒரே விஷயத்துக்கு நம்ம பிரயாசப்படுறோம். என்னென்னமோ செய்து பார்க்குறோம், எங்கெங்கேயோ போகிறோம், எப்படியோ பண்ணுகிறோம். ஆனால் என்ன நடந்தாலும், என்ன செய்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் முயற்சி செய்கிறோம், நிறைய முயற்சி செய்கிறோம், நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம், நிறைய பிரயாசத்தை நாம் அதற்காக செலவழிக்கிறோம். என்னென்னமோ பண்ணுறோம், எப்படியோ பண்ணுறோம், எவ்வளவோ பண்ணுறோம். என்ன நடந்தாலும் ஒரு அசைவு கூட நடக்க மாட்டேங்குது. இங்கே இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் அவர் போய் தேடுறாரு, எல்லா பக்கமும் தேடுறாரு, அவரும் கூட அவருடைய வேலையாளும். ஆனால் அவர் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாயிண்ட் வருது, ஒரு விஷயம் கடைசியில் ஒரு பாயிண்ட் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இனிமேல் எனக்கு இது வேண்டாம், திரும்ப போகலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம், வா. எங்கேருந்து வந்தோமோ திரும்ப போகலாம். ஏன்னா என்ன நடக்கலை, நம்ம எதற்காக வந்தோமோ அந்த காரியங்கள் நமக்கு கை கூடலை, திரும்ப போகலாம். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான். எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ திரும்ப அங்கேயே போகலாம். என்னென்னமோ முயற்சி செஞ்சோம், ஒன்றும் கை கூடலை. என்னென்னமோ செய்து பார்த்தோம், நமக்கு ஒன்றும் வேலையாகலை, திரும்ப நம்ம பழைய நிலைக்கே போகலாம் என்று ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், சகோதரா சகோதரி, என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு அவர் பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. சூப் என்னும் நாட்டிற்கு வந்தார்கள். நீ எது முடிவு என்று நீ சொல்லுகிறாயோ உன் வாழ்க்கையில், அதில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு கமா போட்டு, அவ இனிமேல் தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. நமக்கு அது முடியாது, நமக்கு அது கஷ்டம், நம்மளால எதுவுமே செய்ய முடியல, என்னென்னமோ முயற்சி பண்றோம், எப்படியோ தேடுறோம். என்ன தேடுறோம்? ஆசீர்வாதத்தை தேடுறோம், பணத்தை தேடுறோம், சமாதானத்தை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம், பலவிதமான காரியங்களை தேடுகிறோம். ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிலை வருது, போதும், இனிமேல் என்னால் தேட முடியாது, நான் ரொம்ப தேடிட்டேன், பணத்துக்காக ரொம்ப நான் அலைஞ்சிட்டேன், ஆசீர்வாதத்திற்காக ரொம்ப அலைஞ்சிட்டேன், உயர்வுக்காக ரொம்ப அலைஞ்சிட்டேன், சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல. போதும், எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கேயே போகலாம் அப்படின்ற ஒரு நிலை இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் வந்தது. வாசிப்போம் அதற்கு அடுத்த வசனத்தை. அதற்கு அவன், அதற்கு அவன்றது யாருன்னா, சவுலோடு இருந்த ஒரு வேலையாள். இந்த 2 பேரும் தான் கழுதையை தேடும்படியாக அவர்கள் போனார்கள். அதற்கு அந்த வேலையான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இங்க அந்த கூட வந்த அந்த வேலையால் அவனும் தேடுறான், சவுலும் தேடுறாரு, 2 பேருமே தேடுறாங்க, 2 பேருக்குமே கிடைக்கல. அல்லேலூயா. 2 பேருக்குமே கிடைக்கல. ஆனா ஒருவனுக்கு ஒரு விஷயம் கிடைத்தது, மற்றவனுக்கு அந்த விஷயம் கிடைக்கல. அல்லேலூயா. அவன் கூட இருக்கிற வேலையாளுக்கு ஒன்று கிடைச்சது. என்ன தெரியுமா கிடைச்சது? இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? இல்ல, தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அது சொல்ல, இந்த பட்டணத்துல தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். 2வது அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, 2வது அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பெரியவர். He is so big. அவர் பெரியவர். 3வது அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க.
இந்த சவுலுக்கு யார் இருக்கிறான்னு தெரியல, ஆனால் அந்த வேலையாளுக்கு யார் இருக்கிறான்னு தெரிஞ்சது. அல்லேலூயா, ஆமென். அது எப்படி தெரிஞ்சது? எல்லாமே தெரிஞ்சது. தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் பெரியவர். மூன்றாவது, அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. அப்பொழுது 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த பட்டணத்திற்கு அவர்கள் போனார்கள். நல்லா கவனமாக கேளுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, கூட இருக்கிற நபர் சரியான காரியத்தை சொன்னான். அல்லேலூயா. சரியான காரியத்தை சொன்னா இந்த சவுல் அதற்கு செவி கொடுத்தான். ரெண்டாவது, இந்த நிலைக்கு சவுலுடைய நிலை மாறுவதற்கு ரெண்டாம் காரணம், சவுல் செய்த முக்கியமான ரெண்டாவது காரியம் என்ன என்றால், he listened. முதலாவது என்ன செஞ்சாரு? அவர் கீழ்ப்படிந்தார். he obeyed. முதலாவது கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது he listened. அவர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் செவி கொடுத்தார். இதில் நல்லா யோசித்து பாருங்க. இது தவறான காரியத்தை அந்த கூட இருக்கிற நபர் சொல்லியிருந்தா அந்த நிலை என்ன ஆயிருக்கும்? திசை மாறி இருக்கும். பரிசுத்த வேதத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத் அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். என்ன அர்த்தம்? ஸ்ப்ரவுட் என்று அர்த்தம். ஸ்ப்ரவுட் அப்படின்னா துளிர்க்கிறது என்று அர்த்தம். ஆகாப் அப்படின்னா டிசையர், ஆசை என்று அர்த்தம். ஆமென். வாசிப்போம். ஆகாப் நாபாத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்று அந்த ராஜா அந்த இடத்துல ஒரு சாமானியமான சாதாரண ஒரு ஆள் இடத்துல அவன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். அப்பொழுது நாபோத் ஆகாபை ராஜாவை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அந்த சாதாரணமான அந்த சிட்டிசன், குடிமகன், அவன் சாதாரணமான ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான், ஐயோ இது என்னுடைய பிதாக்கள் வைத்தது, என்னுடைய பரம்பரையில் என் தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா அவர்கள் வைத்தது அப்படியே நாங்கள் வச்சிருக்கிறோம். இது நான் கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்கக்கூடாது, நான் அது விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை அவன் திருப்பிக் கொண்டான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரேலனாகிய நாபோத்தோடு பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவன் சொன்னான் என்று இந்த விஷயத்தை தன்னுடைய மனைவியாகிய ராணியாகிய யெசபேல் இடத்துல இந்த ராஜாவாகிய ஆகாப் அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ராணி யெசபேல் அவனை நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், யெஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவர்களுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். இது பாருங்க, இந்த ராணி யெசபேல் ஒரு தவறான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான்.
இந்த தவறான ஆலோசனை என்ன நடந்தது தெரியுமா? இந்த ராணியினுடைய வாழ்க்கையும் இந்த ராஜானுடைய வாழ்க்கையும் அழிந்து போனது தவறான ஆலோசனையினாலே. அந்த ஆலோசனை இவன் கேட்டு அதன்படி இவன் செய்தான். அந்த ஆலோசனைக்கு இவன் செவி கொடுத்தான். என்ன நடந்ததுன்னா, வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 17வது வசனம், அதுக்கு நிறையா இருக்குது, அப்புறமா நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். அதுக்கு பிற்பாடு பாருங்க, நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து, எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றான். பாருங்க, ஒரே ஒரு ஆலோசனையை கேட்டான், அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆச்சு. தவறான ஆலோசனைக்கு செவி கொடுத்தா வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆயிடும். அல்லேலூயா. தவறான ஆலோசனை. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், இந்த 12 வேவுகாரர்கள் கானான் தேசத்திற்கு போகிறாங்க. அதில் 40 நாளுக்கு பிறகு அவர்கள் வெளியே வந்து மோசையின் இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐயோ, போக முடியாது, அங்கே போனால் அந்த ஜனங்கள்லாம் நம்மளை கொன்று விடுவார்கள், அவங்களாம் ரொம்ப பலசாலி, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, அந்த பட்டணம் ரொம்ப வந்து பயங்கரமான பட்டணம், ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்று அந்த 10 வேவுகாரர்கள் அவங்க சொன்னாங்க. அந்த 10 வேவுகாரர்களுக்குள்ளாக இருந்த அந்த பயம், அவிசுவாசம் எல்லாமே எல்லா லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளாக அது கடந்து போச்சு. எல்லாரும் செவி கொடுத்தாங்க. என்னாச்சு? ஒருத்தனும் கேட்ட ஒரு ஆளு அங்கே உள்ள போகல, கானான் தேசத்திற்குள்ளாக போகல. ஆலோசனைக்கு, தவறான ஆலோசனைக்கு செவி கொடுத்தா வாழ்க்கையின் பாதையே மோசமான நிலைக்குள்ளாக மாறிவிடும். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் கூட ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனமுடைய பார்க்கலாம். ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாவை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். இங்க வந்து தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது. தாவீது ராஜா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய மகனாகிய அப்சலோம் ராஜாவை கொல்லும்படியான அவர் ஆலோசனை கூட்டத்தை வைத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 2 பேர் ஆலோசனை சொல்றாங்க. அதுல ஒருவன் வந்து அகிதோபல். அவன், அந்த அகிதோபல் யாரு என்றால் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபராக இருந்தவன். அவன் என்ன செஞ்சுட்டான்? தாவீதை விட்டுட்டு தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இடத்துல அவன் வந்துட்டான். அவன் ஒரு ஆலோசனை சொல்றான், இந்த மாதிரி நீங்க செய்யுங்க, இந்த டைம்ல இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா தாவீதை வந்து பிடித்து கொள்ள முடியும், அவனை கொன்று விடலாம் என்று அகிதோபல் அப்சலோமுக்கு வந்து அவன் சொல்லுகிறான் ஒரு ஆலோசனை. அப்போ அந்த அப்சலோம் யோசிக்கிறான், சரி இவன் அப்படி சொல்றான், வேறொரு ஆலோசனையும் நம்ம கேட்போம் என்று வேறொரு ஆலோசனையை அவன் கேட்கிறான். அந்த ஆலோசனையை வாசிப்போம் 5ஆம் வசனத்துல. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாவை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோம் இடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகிதோபல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல
என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனம் மெருகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார். துவக்கத்தில் தானே நம்முடையவர்கள் சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்கிற ஜனங்கள் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவன் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலவாளிகள் என்றும் இஸ்ரவேல் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேல் எல்லாரும் உம்மண்டையில் கூப்பிட்டு நீர் தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாயிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குகிறது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவனோடு இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரையானால் இஸ்ரவேலில் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். இந்த ஆலோசனையை இந்த ஊசாய் சொல்லுகிறான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். போதும். ஊசாய் அப்படின்னா ஃபாஸ்ட்னு அர்த்தம், வேகம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இங்க இந்த அப்சலோம் ஒரு ஆலோசனையை அவன் கேட்கிறான், செவி கொடுத்தான். ஆமென். யாருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தான்? ஊசாய். இந்த ஊசாய் யாருன்னு தெரியுமா யாருக்காவது? தாவீதினுடைய சிநேகிதன். அல்லேலூயா. a friend of David. அல்லேலூயா. இவன் இந்த ஊசாய் சொன்னது இதுதாங்க பெஸ்ட் அப்படின்னு அவன் செவி கொடுத்தான். தவறான வார்த்தை, அவனுக்கு அது தவறு. அல்லேலூயா. அந்த ஆலோசனையை கேட்டான், அவன் செத்து போனான். ஆமென். இந்த ஆலோசனை இல்லாம அகிதோபனுடைய ஆலோசனை கேட்டிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். யாரு? அப்சலோம் ஜெயிச்சிருப்பான். ஆனா அந்த ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு இந்த ஆலோசனையை அவன் எடுத்தான். தவறான ஆலோசனை அவனுக்கு அது. அவன் கேட்டான், அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் அவன் அழிந்து போனான். அல்லேலூயா. ஆமென். தவறான ஆலோசனை கேட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இங்க பார்த்தோம், இங்க இந்த சவுல் அவன் அந்த கழுதைகளை அவனும் அவனுடைய வேலையாலும் அவர்கள் தேட போறாங்க. அப்படி தேட போகும்போது எல்லாம் எங்கெங்கயோ போறாங்க, எப்படியோ தேடுறாங்க. அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிலை வந்தது, இல்லை போதும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப எனர்ஜி அதிகமாக போயிடுச்சு, டைம் அதிகமாகிடுச்சு, எல்லாமே அதிகமாகிடுச்சு, இனிமேல் தேட முடியாது, நம்ம கிளம்பலாம், போதும், எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கேயே போகலான்னு சொல்லி அவன் போகும்போது கூட இருக்கிற அந்த வேலையாள் சொல்கிறான், ஐயா வேண்டாம், இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் தேவனுடைய மனுஷன், அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட போனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் என்று ஒரு ஆலோசனையை கொடுக்குறான். அந்த ஆலோசனைக்கு இந்த சவுல் அவன் செவி கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்மிடம் இருந்தா, நாம் எதிர்பார்க்கிறது அது எங்க இருந்தாலும் நம்மிடம் வரும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிறது முதலாவது இருக்கணும். அது இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. He listened. அவன் செவி கொடுத்தான் சரியான காரியத்திற்கு. அது மாத்திரம் தவறான வேற ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும் என்று. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய பாருங்களேன்.
என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். என் மகனே, என் வார்த்தைகளை என்ன செய்ய கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தைக்கு நாம் செவியை சாய்த்தா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமான்றதான் கேள்வி. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு உயர்வை கொண்டு வரும். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாதையே மாத்திரும், நல் பாதைக்குள்ளாக கொண்டு வந்துடும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? இதோ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் என்ன செய்யறேன், நான் வாசற்படியில நான் நின்றுட்டு நான் கதவை தட்டுறேன்ப்பா, என் சத்தம் உனக்கு கேட்குதா? ஆண்டவர் கேட்குறேன், என் சத்தம் கேட்குதா? அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா என்று பார் சகோதரா, சகோதரி. இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்குங்க. அல்லேலூயா. என்ன வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறாய்? நீ கேட்கிற வார்த்தை அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா? ஆமென். ரோமர்களுக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். ரோமர்களுக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். செவி கொடு, கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடு. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கும். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. உன் அந்நிய காலத்திலே நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆலோசனை கேளு. லிசன். செவி கொடு. ஆலோசனைக்கு என்ன செய்ய? செவி கொடு. ஆலோசனை இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எங்கெங்கயோ போயிடும். அதே இது நீதிமொழிகள் 11:14 கூட ஒரு வசனம் இருக்கு. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்க விழுந்து போவார்கள். ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லை. நல்ல ஆலோசனை. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இந்த சவுல் அவன் சரியான வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். சரியான வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது சரியான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. தவறான வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா தவறான முடிவு வந்துடும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 வேவுகாரர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. ஒருத்தனும் உள்ள போக முடியல. அப்சலோமுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆனது. தவறான வார்த்தைகள். அந்த ஆகாப் ராஜா தவறான வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிச்சு, சொன்ன நபருடைய வாழ்க்கையும் அழிஞ்சிச்சு. சங்கீதத்தில் பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. ஆலோசனை, தவறான ஆலோசனை கேட்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவியினுடைய ஆலோசனை, பரியாசக்காரர் உடைய ஆலோசனை. எந்த ஆலோசனைக்கு நீ செவி கொடுக்கிறாய், உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடுவாய். அல்லேலூயா. உன் நன்மைகளை நீ இழந்து விடுவாய். என்ன ஆலோசனைக்கு நீ செவி கொடுக்கிற? சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில நன்மைகள் வரலையா? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாயா? இன்னும் அந்த சவுல் மாதிரி தேடிக்கொண்டே இருக்கிறாயா? என்ன ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாய். தவறான ஆலோசனை கடைசி வரைக்கும் தேடும்படியாக செய்யும்.